விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்திருக்கின்றன. இதன் காரணமாக எம்எல்ஏ அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கப்பணம் எடுத்து செல்லக்கூடாது என்றும் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. புதிதாக அந்த மாவட்டம் சார்ந்த எந்தவிதமான புதிய திட்டத்திற்கும் அனுமதி என்பது வழங்கப்படாது. இது போன்ற பல்வேறு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருப்பதன் காரணமாக விக்கிரவாண்டியில் இருந்த அனைத்து கட்சிகளுடைய கொடிகளும் அகற்றப்பட்டிருக்கின்றன. பிரதான அரசு இடங்களிலோ அல்லது பொது இடங்களிலோ கட்சி கொடிகளை பறக்க விடுவதற்கு தேர்தல் ஆணையத்துடைய முன் அனுமதி பெற வேண்டும். அதன் அடிப்படையில் தற்போது தேர்தல் நடத்தை விதிகளை முழுமையாக அமல்படுத்தக்கூடிய பணியில் தற்போது தேர்தல் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுடைய நம்முடைய செய்தியாளர் குணாநிதி, விவரம் என்ன? வணக்கம் சார். அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று இந்திய தேர்தல் ஆணையம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் வருகின்ற 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் நிலையில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் எனவும் 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் அறிவித்துள்ள நிலையில், அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அதிகாரிகளால் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை அரசியல் கட்சியினர் எடுத்து சென்ற நிலையில் அந்த அலுவலகம் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. இதே போன்று விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய சிலைகளும் கொடிகம்பத்தில் இருக்கக்கூடிய கொடிகளும் பாத்தீங்கன்னா முழுமையாக அகற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறை காரணமாக விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி குணாநிதி.